எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவலை வச்சு சாமிக்கு எப்படி சட்டுன்னு பிரசாதம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா வேலைக்கு போகிறவங்க இருப்பீங்க, வீட்டில் இருந்தால் கூட டைம் ஆகிடும், பூஜை செய்யணும். இப்போ பொங்கல் சேர்த்துனா ரொம்ப லேட் ஆகும். அப்போது ஒரு 5 நிமிஷத்தில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது அவல் நல்லா கழுவிட்டு 3-4 டைம் கழுவிட்டு வச்சுருக்கிறேன் பாருங்கள். தண்ணிக்கு எதுவுமே இல்லை. அப்புறம் தேன், திராட்சை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். முந்திரியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் வெல்லம் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்லத்தை எடுத்து நல்லா கொஞ்சம் உதுத்து போட்டுக்கோங்க. நல்லா உதுத்து போட்டுக்கோங்க. ஏன்னா கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா இதாகும். இது எந்த கிழமையில் இந்த பிரசாதம்னா எப்போ வேணால் வைக்கலாம். ஆனால் நான் எப்போவுமே வந்து சனிக்கிழமையில் வைப்பேன். ஏன்னா அவள் வந்து நாராயணாக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் என்னுடைய எப்போவுமே சனிக்கிழமையில் கண்டிப்பாக அவள் இருக்கும். மற்ற நாளில் கூட எதனா செஞ்சுடுவேன், பிரசாதம் சுண்டலெல்லாம். ஆனால் சனிக்கிழமையில் மட்டும் எப்போவுமே அவள் தான். அப்புறம் திராட்சை, முந்திரி. இதில் வந்து நீங்கள் வெல்லத்துக்கு பதில் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து வெல்லம் சேர்த்தா தான் எப்போவுமே சாமிக்கு வந்து வெல்லம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க அதுக்கு. அப்புறம் 1 டீஸ்பூன் கிட்டத்தட்ட தேன். இதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேங்காய் துருவல் அது போட்டாலும் நல்லாயிருக்கும். என்கிட்ட தேங்காய் இல்லாததால் நான் தேங்காய் துருவல் இன்றைக்கி போடலை, பார்த்துக்கோங்க. பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சிங்கன்னா போதும். இது நல்லா இன்னும் கொஞ்சம் அப்சர்வ் ஆகிடும். அப்புறம் நீங்கள் சாமிக்கு தாராளமாக படைக்கலாம். சட்டுன்னு பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் தான், அவ்வளோதான், ரெடி. சாமிக்கு ரொம்ப பிடிச்ச அவல்.